இன்றைய தினம் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தல் நாம் வெற்றி பெற்றால்தான் இந்த விவசாய பொருள் மக்களை காக்க முடியும். இந்த டெல்டா மாவட்டம் என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கே உணவளிக்கின்ற மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம், டெல்டா மாவட்டம். இந்த டெல்டா மாவட்டம் எந்த அளவுக்கு செழிக்கின்றதோ அந்த அளவுக்கு தமிழகம் செழிப்பாக இருக்கும். ஆனால் விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுக்கு கேள்விக்குறியாகிவிட்டது. கடந்த 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த விவசாயிகளுக்காக என்ன நன்மை செய்தார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பாருங்க, திரு ஸ்டாலின் முன்னிலையில் இந்த மீத்தேனுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. யார் போட்டது? திரு ஸ்டாலின். இந்த விளைநிலங்களை தனியாருக்கு தாரை வார்த்தது திமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் முன்னிலையில் இன்றைக்கு முப்போக விளையக்கூடிய பொன் விளைய பூமியை இந்த நிறுவனத்திற்கு தாரை வார்ப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட அரசு விடியா திமுக அரசு. அன்றைக்கு இருந்த அமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் முன்னிலையிலே இன்றைக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க. இப்ப போட்டு காட்டுங்க. ஏன்னா திரு டிஆர் பாலு பேசுறத பாருங்க. நான் சொல்லாதீங்க. நாங்க திராவிட முன்னேற்ற நான் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ், திராவிட முன்னேற்ற கழகத்தில் நானும் அருமையன் எஸ்.எஸ். பழனிமாணிக்கம் அவர்களும் சேர்ந்துதான் இணைந்துதான் இந்த திட்டங்கள் எல்லாம் தஞ்சை மாவட்டம் தஞ்சை தொகுதி கொண்டு வந்திருக்கிறோம். இந்த திட்டங்களை இருவரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம். அவரை கேட்க ஆக இந்த டெல்டா மாவட்டத்தை காத்தது அதிமுக அரசு, அதிமுக கட்சி. இந்த டெல்டா மாவட்ட மக்களை அழிக்க முற்பட்டது திமுக அரசாங்கம், திமுக. ஆதாரத்தோட நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம். சிந்திச்சு பாருங்க.